Valamudan. Today we see about force on a current carrying conductor in a magnetic field. It is in page number 55. இன்னைக்கு காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட கடத்தியில் உருவாகும் விசையை பற்றி பார்க்கலாங்க. H.A. Lorentz found that a charge moving in a magnetic field. ஸோ H.A. Lorentz அப்படின்ற என்ன கண்டுபிடிக்கிறாருங்க, ஒரு சார்ஜ் அப்படின்றது மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இன் அ டைரக்ஷன் அதர் தென் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இட் இஸ் இன் த டைரக்ஷன் other than the direction of magnetic field, experiences some force in the other direction. It is called magnetic Lorentz force. So it is called magnetic Lorentz force. That means அதாவது காந்தபுலத்தின் திசை இல்லாமல் வேறொரு திசையில் மின்னோட்டமானது ஒரு விசையை கொடுக்குது, உணருதுன்னு சொல்கிறாரு. அந்த விசையை காந்தவியல் லாரன்ஸ் விசை அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா லாரன்ஸ் கண்டுபிடிச்சதுனால அதுக்கு என்னென்னு வைக்கிறாருங்க, காந்தவியல் லாரன்ஸ் விசை அப்படின்னு வைக்கிறார். சின்ஸ் சார்ஜ் இன் அ மோஷன் கான்ஸ்டிடியூட் எ கரண்ட், எ கண்டக்டர் கேரியிங் மூவிங் சார்ஜ் பிளேஸ்ட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதர் தென் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜஸ் எப்படி இருக்குங்க, it having a current and also magnetic field direction, it is opposite to the current carrying direction. So that current is moving with the opposite direction of magnetic field. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மின்னோட்டம் அப்படின்றது மின்னோட்டத்தை கொண்டு இருந்தாலும் காந்தப்புலத்தின் திசையை தவிர வேறு எல்லா திசையிலும் அந்த மின்னூட்டமானது மின்கடத்தின் வழியே நகர்ந்து ஒரு விசையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வில் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ் அண்ட் கேன் ப்ரொடியூஸ் மோஷன் இன் அ கண்டக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரிங்களா, இப்போ பாருங்கள். ஸோ திஸ் அ பிக்சர் ஆஃப் ரைட் தம் ரூல். We are using this picture afterwards. In activity 3, we saw the current carrying wire has a magnetic field perpendicular to the wire. Okay, here we see about that activity 3. We are taking a cardboard. That cardboard is hold in the middle part, and also we are fix that one rod in this cardboard perpendicular direction. We are passing the current to this rod. The current connection is connected in this cardboard with the rod with the electric components. Then the cardboard is fixed with the magnetic compass. So that magnetic compass should be moved with the any direction. We have to mark the points of a magnetic compass. Here we have to mention all the points. So you see here we are taking one of a cardboard. The center of a cardboard we are placing one rod. That rod is current carrying rod. If we passing the electricity through this rod, here some electric forces moving with the rod, and also it having some electric component. On the rod we are fixing one magnetic compass. This compass should move on any direction. We are note the points of a magnetic compass direction. If we are join all the dots, we get a circle path. So we are join all the points, we are getting a circular path here. ஸோ அதாவது ஒரு காகித அட்டையை எடுத்து அதில் நடுவில் ஒரு துளையிட்டு அதில் ஒரு செங்குத்தான கம்பியை செலுத்துகிறோம். அப்படி அந்த கம்பியின் வழியே நம்ம மின்சாரத்தையும் பாயக்கூடிய கம்பியை இணைச்சா ஒரு மின் சுற்று மூடிடும். சரிங்களா, அப்படி மூடும் போது என்ன ஆகும், அட்டையின் வழியே மின்னோட்டம் பாயும். அதாவது அட்டையில் இருக்கக்கூடிய துளைகளின் வழியே மின்னூட்டம் பாயும். அட்டைக்கு மேலே நம்ம ஒரு காந்த திசைக்காட்டியாக வைக்கிறோம். சரிங்களா, அந்த காந்த திசைக்காட்டி என்ன பண்ணும், ஒரு புள்ளியையும் குறிக்கும் இல்லையா. இப்போ அந்த காந்த திசைக்காட்டியை நகர்த்தி அந்த புள்ளியை நம்ம குறிச்சிட்டே வரும். இப்போ அந்த எல்லா புள்ளியும் ஒரு சேர்க்கும் போது நமக்கு என்ன கிடைக்குங்க, ஒரு வட்டமானது கிடைக்கும். அப்போ அந்த வட்டம் பாருங்கள், காந்த கோடுகள் கடிகார எதிர் திசையில் இருக்கிறத காட்டும். சரிங்களா, அப்போ மின்னோட்டத்தின் திசையை மாற்றும் போது காந்த வட்டங்கள் கடிகாரத்தின் திசையில் இருக்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள், இன் ஆக்டிவிட்டி 3
we saw that current carrying wire has a magnetic field perpendicular to the wire. So in this activity 3 we are having a current carrying wire that is perpendicular to the wire. By looking at the deflection of a compass needle in a vicinity of current carrying conductor. So here we have a current carrying conductor that gives some deflection in a magnetic compass. We know that here the rod passing some electricity. The deflection of a needle implies that the current carrying conductor extract a force on a compass needle. So this deflection only identify that wire passing electricity. In 1821 Michael Faraday discovered the current carrying conductor and also get deflect when it is placed in a magnetic field. அதாவது 1821 மைக்கேல் ஃபேரடே அப்படின்றவர் காந்தப்புலத்தில் வைக்கும்போது மின்னோட்டம் பாயும் கடத்தியும் விலகல் அடையும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதுக்கு எப்படி வாக்குது அப்படின்னா, அந்த அட்டையில் வந்து மின்னோட்டம் பாயும் போது என்னாச்சுங்க, காந்த ஊசியில் வந்து விலகல் ஏற்பட்டுச்சு இல்லைங்களா. அப்போ அந்த கடத்தியை சுற்றியும் செங்குத்தான திசையில் காந்தப்புலம் உருவாகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். இது ஏற்கனவே யார் பண்ணியிருக்காருங்க, மைக்கேல் ஃபேரடே அப்படின்றவர் கண்டுபிடிச்சு காந்தப்புலத்தில் வைக்கப்படும் போது மின்னோட்டம் பாயும் கடத்தியும் விலகல் அடையும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு. சரிங்களா. We can see the magnetic field of a permanent magnet and a magnetic field produced by a current carrying conductor interact and produce force on the conductor. ஸோ இதில் என்னவும் நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்க முடியும், பெர்மனன்ட் மேக்னெட் அப்படின்றது பார்க்கணும். நிரந்தர காந்தத்தோட காந்தப்புலமும் மின்னோட்டம் பாயும் கடத்தினால் உருவாகும் காந்தப்புலமும் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ we identify the permanent magnet and also magnetic field produced by a current carrying conductor. These should be interact and give a force on the conductor அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா. view perpendicular to the direction of current shown in the figure. ஸோ அந்த வியூ வந்து என்ன பண்ணுங்க, perpendicular of a conductor அப்படின்றது கொடுக்குது. சரி, இதில் பாருங்கள் force on current carryingல பாருங்கள், பெர்மனன்ட் மேக்னெட் வந்து ஒரு ஃபீல்டு கொடுக்குதுங்களா, நார்த்து டு சவுத்தில் வந்து என்ன கொடுக்குதுங்க, ஒரு ஃபீல்டு கொடுக்குது. அந்த ஃபீல்டு வந்து எப்படி இருக்குங்க, பர்மனெண்ட்டாக எப்பவுமே இருக்கும். அடுத்தது பாருங்கள், டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இன் டு த பேஜ். ஸோ அந்த பாயிண்டில் வந்து கரண்ட் வந்து எப்படி இருக்குங்க, ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கணும் இல்லையா. அப்போ அந்த டைரெக்ஷன் வந்து காட்டுது. இப்போ வந்து ஃபீல்டு டியூ டு கரண்ட் கேரியிங் கண்டக்டர், இங்கே வந்து சில ஃபீல்டு இருக்குது இல்லையா, அது வந்து கரண்ட் கேரியிங் கண்டக்டர்னால எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அதை செகண்டில் பாருங்கள், கரண்ட் மூவ் ஆக அந்த ஃபீல்டு என்ன ஆகிட்டே போகுதுங்க, சேஞ்ச் ஆகிக்கிட்டே போகுது. ஓகேவா. ஸோ சேஞ்ச் ஆகிட்டே போகிறத நமக்கு இங்கே இந்த ஆக்டிவிட்டியில் காட்டியிருக்காங்க. சரி, இதில் பாருங்கள், இப்போ கரண்ட் ஐ ஃப்ளோயிங் த்ரூ த கண்டக்டர் ஆஃப் லென்த் எல். ஸோ கரண்ட் ஐ அப்படின்றது எங்கே போகுதுங்க, அதாவது ஃப்ளோயிங் த்ரூ த கண்டக்டர் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. காந்தப்புலம் பிக்கு செங்குத்தாக எல் நீளமுடைய ஒரு கடத்தின் வழியாக ஐ மின்னோட்டம் பாஞ்சிச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய விசை அப்படின்றது எஃப்னு சொல்கிறாங்க. தென் த ஃபோர்ஸ் எஃப் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை இட் இஸ் கிவன் பை த ஈக்குவேஷன். அப்போ எஃப்ன்ற ஃபோர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அதோட ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், எஃப் ஈக்குவல் டு ஐஎல்பி. தட் மீன்ஸ் ஐ இஸ் அ கரண்ட், எல் இஸ் அ லென்த் அண்ட் பி இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஐ அப்படின்றது மின்னோட்டம், எல் அப்படின்றது நீளம், பி அப்படின்றது என்ன சொல்கிறோம் நம்ம, இந்த காந்தப்புலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். த எபோ ஈக்குவேஷன் இண்டிகேட் தட் ஃபோர்ஸ் இஸ் proportional to the current through the conductor. இந்த எபோ ஈக்குவேஷன் மேலே இருக்கிற ஈக்குவேஷனில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், that force is proportional, directly proportional to the current, length and the magnetic field அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா. விசையானது மின்னோட்டத்திற்கும் காந்தப்புலத்திற்கும் நீளத்திற்கும் நேர் தகவல் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா. To the conductor, length of a conductor and a magnetic field in which current carrying conductor is kept. அதுக்கு பாருங்கள், இப்போ ஒரு மேக்னெட் நடுவில் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், ஒரு நீடில் வைக்கிறோம் இல்லைங்களா, அதில் என்ன ஆகும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குது, சம்டைம்ஸ் இட் வில் டிஃப்ளெக்டட். சரிங்களா. அப்போ என்ன டைரெக்ஷனில் டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றது நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ நோட் the angle of
inclination between current and magnetic field also affect the magnetic force. அதாவது மின்னோட்டமும் காந்த புலத்துக்கும் இடையே இருக்கிற சாய்வின் கோணமும் என்னாகும், காந்த விசையை எஃபெக்ட் பண்ண பாதிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? when the conductor is perpendicular to the magnetic field the force will be maximum. சரிங்களா? ஸோ அதாவது கண்டக்டர் வந்து எப்படி இருக்கணும், இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக இருந்தால் அதோட ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குங்க, மேக்ஸிமமாக இருக்கும். கடத்தியில் காந்தப்புலம் வந்து செங்குத்தாக இருக்கும்போது அதோட விசை வந்து அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வென் இட் இஸ் பேரல் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபோர்ஸ் வில் பி 0. அப்போ இது காந்தப்புலத்துக்கு இணையாக இருக்கும்போது அதோட விசை அப்படின்றது சுழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The force is always in vector quantity. So force is always in a vector quantity. இது வந்து vector அளவு. A vector quantity has both magnitude and direction. So it has a magnitude, that is a measurement value, and also in which direction it will move we have to identify. It means we should know the direction in which force would act. ஸோ அது நம்ம என்ன செய்ய முடியும், விசை செயல்படும் திசையும் நம்மளால் அறிந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The direction is often found used what is known as Fleming left hand rule. ஸோ இந்த ஃப்ளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல், இடக்கை விதியிலிருந்து நம்ம இந்த டைரக்ஷன், இந்த விசையை நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஃபார்முலேட்டட் பை த சயின்டிஸ்ட் ஜான் ஆம்பர்ஸ் ஃப்ளெமிங். சரிங்களா? அதாவது இது யார் உருவாக்குனாங்கன்னா ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் அப்படின்றவர் தான் உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? திஸ் லா ஸ்டேட்ஸ் தட் while stretching a 3 fingers of left hand in perpendicular manner with each other, if a direction of current is denoted by middle finger of a left hand and the second finger for the direction of magnetic field and the thumb finger of the left hand denotes direction of force or moment of conductor. அதாவது லெஃப்ட் ஹேண்டில் நம்ம என்ன பண்ணணும், we are stretching a 3 finger in a perpendicular direction. In the perpendicular direction, this is thumb finger, forefinger and middle finger. This thumb finger indicates the direction of force or moment of conductor, and the forefinger indicates the magnetic field. That field is north or south, and the middle finger indicates direction of current. Middle finger indicates direction of current. அதாவது இடது கையோட பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் இந்த மூன்றும் ஒன்று கொண்டு செங்குத்தாக வைக்கும்போது மின்னோட்டத்தின் திசையை வந்து கட்டை விரலும், காந்தப்புலத்தின் திசையை ஆள்காட்டி விரலும், நடுவிரல் மின்னோட்டத்தின் திசையையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? பெருவிரல் கடத்தின் இறங்கும் திசையும், மின்னோட்டத்தின் திசையை நடுவிரலும், சுட்டுவிரல் காந்தப்புலத்தின் திசையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் என்ன பண்ணியிருக்காங்க, தம் ஃபிங்கர், ஃபோர் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், இந்த மூணையும் தம் ஃபிங்கர், ஃபோர் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் இன் அ பர்பெண்டிகுலர் டைரக்ஷன். தம் ஃபிங்கர் ஷோஸ் மொமெண்ட் ஆஃப் conductor and forefinger shows magnetic field, that should be north or south, and the middle finger shows direction of current, that is a positive direction or negative direction. So we are written as a, this is thumb finger gives motion and the forefinger gives line flux and the middle finger shows direction of current அப்படின்றத நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அதாவது கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் மூன்றும் செங்குத்தாக இருக்கும்போது கட்டை விரல் கடத்தி நகரும் திசையும், ஆள்காட்டி விரல் காந்தப்புலத்தின் திசையும், நடுவிரல் மின்னோட்டத்தின் திசையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? இதுதான் ஃப்ளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸசைஸ் பாருங்கள். எ கண்டக்டர் ஆஃப் லென்த் 50 cm கேரியிங் அ கரண்ட் ஆஃப் 5 amp is placed perpendicular to the magnetic field of induction 2 × 10⁻³ Tesla. Find the force of a conductor. அதாவது 5 ஆம்பியர்
மின்னோட்டம் பாயிற 50 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கடத்தியில் 2 × 10⁻³ டெஸ்லா வலிமையுடைய காந்தப்புலத்தை செங்குத்தாக வைக்கும்போது அதோட ஃபோர்ஸ் விசை என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும், F = ILB அப்படின்னு. ஐ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கரண்ட் எவ்வளோ மூவ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க, 5 ஆம்பியர். அப்புறம் எல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர், 50 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க இல்லையா. எப்படி மீட்டரில் மாற்றுவீங்க, 50/100 போட்டிங்கன்னா மீட்டர் ஆயிரும். அதை எப்படி எழுதலாம், 50 × 10⁻²ன்னு எழுதிக்கலாம். அடுத்து பி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணுறோம். 50 × 10⁻², 2 × 10⁻³ மூணுமே போட்டோம்னா என்ன ஆகும், இங்கே பாருங்கள் 5 × 50 வந்து 100 × 2 இருக்கும். அதுக்கப்புறம் இது 10⁻³ -2 போட்டால் -5ன்னு ஆயிரும் இல்லையா. அப்போது அது கூட இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், இங்கே ஒரு 2 இருக்கு இல்லையா. 5 × இது 250 ஆகிடும் சரிங்களா. அப்போ 2 × 250 500 × 10⁻⁻5ன்னு இருக்கும். இது எப்படி எழுதலாம், நம்ம 5 × 10⁻2 × 10⁻⁻5 எழுதலாம். இதுக்கும் பாதி கேன்சல் ஆயிரும் இல்லையா. இங்கே -2 இந்த -2வும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 5 × 10⁻³ நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் யாருக்காவது டவுட் இருக்குங்களா. அடுத்த எக்ஸசைஸ் பாருங்கள். த கரண்ட் கேரியிங் கண்டக்டர் ஆஃப் அ சர்டைன் லென்த் கெப்ட் பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதாவது ஒரு காந்தப்புலத்தில் செங்குத்தாக வைக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நீளமுடைய மின்னோட்டம் பாயும்போது கடத்தியானது ஒரு வலுவான விசை எஃப்பை வந்து உட்புகுது சரிங்களா. மின்னோட்டம் 4 மடங்காகவும் நீளம் பாதியாகவும் காந்தப்புலம் 3 மடங்காகவும் அதிகரிச்சோம்னா விசை எவ்வாறு இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ வாட் வில் பி த force if a current is increased 4 times and the length is half and the magnetic field is tripled. இதோட ஃபார்முலா என்ன, F = ILB அப்படி நமக்கு தெரியுமா. இப்போ லென்த் வந்து எவ்வளோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, எஃப்பில் வந்து 4 டைம்ஸ் பண்ணணும், லென்த் வந்து ஹாஃபாக இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுக்கு என்ன வரும், இந்த 4 இதுவும் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 2 × 3 6. அப்போ ஃபோர்ஸ் அப்படின்றது என்னவாக இருக்கும், 6Fஆக இருக்கும் சரிங்களா. அப்போது இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணினா ஃபோர்ஸ் எவ்வளோ டைம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், 6 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்ஸ் இஸ் இன்க்ரீஸ் 6 டைம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இதில் யாருக்காவது டவுட் இருக்குங்களா. ஸோ இதை வச்சுட்டு இருங்க, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா force on parallel current carrying conductor. force on parallel current carrying conductor அப்படின்றத பார்க்க போகிறோம். மின்னோட்டம் பாயும் இரு இணையாக வைக்கப்பட்ட கடத்திக்கு இடையான விசை அப்படின்றத பார்க்குறோம் சரிங்களா. we have seen that current carrying conductor has a magnetic field around it. நம்ம பார்த்துருக்கோம், ஒரு current carrying conductor சுற்றி என்ன இருக்கும், ஒரு magnetic field ஆனது இருக்கும். if we place another conductor carrying current parallel to the first one. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், அந்த ஒன்றுக்கு பக்கத்துலேயே இன்னொன்று வந்து பேரல் இணையாக வைக்கிறோம் சரிங்களா. ஒரு மின்கடத்தை சுற்றி காந்தப்புலம் இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த மின்கடத்திக்கு அருகில் இன்னொரு மின்கடத்தையை வைக்கிறோம், முதல் ஒன்றுக்கு இணையாக வைக்கிறோம் சரிங்களா. த செகண்ட் கண்டக்டர் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் த ஃபர்ஸ்ட் கண்டக்டர். அப்போ ரெண்டாவதாக வச்சது என்னாகும், இட் எக்ஸ்பீரியன்ஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் பை ஃபர்ஸ்ட் ஒன். சும்மா அதாவது முதல் வச்சதுனால கிடைக்கக்கூடிய காந்தப்புலத்தை இரண்டாவது வச்ச மின்கடத்தியானது உணரும் காந்தப்புலத்தின் விசையை சரிங்களா. Similarly, the first conductor will be experience of force due to magnetic field of second one. அதே மாதிரி என்னாகும், ஃபஸ்ட்டு ஒன்றும் ஒரு காந்தப்புலத்தை உணரும் இரண்டாவதுனால சரிங்களா. these two forces will be equal to magnitude and opposite in direction. இந்த ரெண்டோட விசைகளுமே எப்படி இருக்கும், அதாவது மதிப்புகளும் சரி எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஒரே மதிப்பு, இந்த இரு விசைகளும் ஒரே மதிப்பை கொண்டிருந்தாலும் மாறுபட்ட திசையில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க சரிங்களா. இதை வந்து எது வழியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா ஃப்ளமிங்கோட இடக்கை விதியின் வழியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட ஒன்றுக்கு இணையாக இன்னொன்று வைக்கும் போது என்னாகும், மின்னோட்டம் பயம் கம்பியின் மீது ஈர்ப்பு மற்றும் விலக்கு விசையானது உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரி. அது எப்படின்னு பார்க்கலாம். யூஸிங் ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் we can
find that the direction of force on each wire would be towards each other and when current in both of them are flowing in the same direction அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃப்ளெமிங்கோட இடது கையை பொறுத்து ரெண்டு கடத்திகளும் ஒரே திசையில் மின்னோட்டம் பாஞ்சிச்சு அப்படின்னா ரெண்டு கடத்திகள் மீதும் செயல்பட்ட விசையும் எப்படி இருக்கும், ஒன்றை ஒன்று நோக்கி செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இஃப் பேஸ் அண்ட் ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் the current flowing in both the wires with the same direction, two of them carrying a force in the same direction அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ that is the wire would experience an attractive force. அதனால் உருவாகிறது என்ன விசை, நமக்கு கவர்ச்சி விசை, attractive force. However, if the direction of flow of current in opposite direction, so direction of flow of current எப்படி இருக்குதுங்க, ஆப்போசிட்டில் இருக்கும்போது then the force in each of the wire will also be opposite direction. அப்போ ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் விசை அப்படின்றது எப்படி இருக்குங்க, ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ அது வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இது என்ன ஃபோர்ஸாக இருக்குங்க, they are perpendicular to each other, so that means repulsive ஃபோர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்போ ரெண்டு கண்டக்டர் இருக்கு இல்லைங்களா? ஸோ ரெண்டு கண்டக்டர்லேயும் கிடைக்கக்கூடியது அட்ராக்டிவ் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது பார்க்கலாம். எப்படின்னு பாரு. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஸோ இஃப் த அதாவது இரண்டு கடத்திகளும் ஒரே திசையில் மின்னோட்டம் பாயும் சொல்லுவாங்க. இஃப் கரண்ட் இஸ் பாசிங் இந்த சேம் டைரக்ஷன் அப்படின்னா என்ன ஆகும், தே ஆர் அப்சர்விங் எ ஃபோர்ஸ் இன் அ சேம் டைரெக்ஷன். ஸோ ரெண்டுலேயுமே ஃபோர்ஸோட டைரெக்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், சேம் டைரெக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இஃப் த கண்டக்டர் கேரியிங் அ கரண்ட் இன் ஆப்போசிட் டைரெக்ஷன். ஸோ இதில் இங்கே இப்போது ஆப்போசிட்டில் கரண்ட் போகுது அப்படின்னா அவங்க அப்சர்வ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், தட் இஸ் இன் ஆப்போசிட் டைரெக்ஷன். ஃபஸ்ட் ஒன்ல இப்படி போகுது, செகண்ட் ஒன்ல இப்படி போகுது. ஸோ இஃப் டூ ஆஃப் தேம் having a current in same direction, the force would be same direction. Next, the current carrying conductor in a opposite direction, the force also in a opposite direction அப்படின்றத நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இட் கெட் ஃபர்ஸ்ட் ஒன் கெட் அ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் கெட் அ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, சரி பாருங்கள், இந்த பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் அண்ட் கேரியிங் கண்டக்டர் when viewed perpendicular to the direction of current. அதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். கனெக்ஷன் பிட்வீன் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம், அதாவது மின்னோட்டத்தும் காந்தவியலுக்கும் இடையான தொடர்பு பற்றி பார்க்கலாம். பிஃபோர் 18th century people thought that magnetism and electricity were separate subject of study. After the Oersted experiment, the electricity and magnetism were united and become single subject is called electromagnetism. அதாவது பிஃபோர் த 18th century, 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் அப்படின்றவங்க என்ன நினச்சிட்டாங்க, மின்னோட்டத்தை பற்றியும் காந்தத்தை பற்றியும் படிக்கிறது ரெண்டு வேறையான தனித்தனி பிரிவுகள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆயர்ஸ்டெட் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் எலக்ட்ரோ மேக்னட்டிசமில் ரெண்டுமே சேம் அப்படின்னு சொல்லி மின்காந்தவியல் அப்படின்ற ஒரு தனி பாடமாக இதை மாற்றிருக்காங்க. சரிங்களா? ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. when there is a current, the magnetic field is produced and the current carrying conductor behave like a magnet. So if we pass current on any electrical equipment that producing a magnetic field and also it behave as a magnet. ஒரு கடத்தின் வழியாக மின்னோட்டம் பாயும் போது அதனை சுற்றி உருவாகிற காந்தப்புலம் வந்து அது எது மாதிரியே செயல்பட வைக்கும், காந்தம் மாதிரியே செயல்பட வைக்கும். You may now wonder how it was possible for lodestone to behave like a magnet when there was no current passing through it. அப்போது மின்னோட்டம் பாயாத ஒரு காந்தக்கல் வந்து எப்படி காந்தமாக முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். லோட்ஸ்டோன் இஸ் ஒன் ஆஃப் அ மேக்னெட் அண்ட் ஆல்சோ பிஹேவ் அஸ் அ மேக்னெட், நோ கரண்ட் இஸ் பாசிங் த்ரூ இட். In the 20th century, only we understood the magnetic property arises due to motion of electron in a lodestone. So 20ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், magnetic property arises because due to moving of electron அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது 20ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் காந்தக்கல்ல எலக்ட்ரான்கள் இயக்கத்தினால தான் காந்தவியல் பண்பு உருவாகுது அப்படின்றதை நாம் வந்து என்ன பண்ணிக்கிட்டோங்க, தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சர்க்கியூட், the electron flowing from negative to the battery to positive
of a battery in the constitute current. So always the electron moving with negative to the positive direction, but current moving it positive to negative direction, is opposite to each other. So அதாவது எலக்ட்ரான் அப்படின்றது மின்கலத்தோட எதிர்முனையிலிருந்து நேர்முனைக்கு செல்லும். ஆனால் மின்னோட்டம் அப்படின்றது என்ன ஆகும், நேர்முனையிலிருந்து எதிர்முனைக்கு செல்லும். இரண்டுமே எதிரெதிர் திசையில் தான் நடக்கும். ஆஸ் அ ரிசல்ட் இட் ப்ரொடியூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ அதோட விளைவுனால தான் நமக்கு என்ன கிடைச்சதுங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட், காந்தப்புலம் அப்படின்றது உருவாச்சு. இன் நேச்சுரல் மேக்னெட்டிக் and artificial magnets we buy in shop, the electron move around the nucleus, constitute current which lead to magnetic property. அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கடையில் வந்து செயற்கையான காந்தங்களை வாங்கினாலும் அதோட உட்கருவு சுற்றும் என்ன இருக்குங்க, எலக்ட்ரான் அப்படின்ற இயக்கத்தால் மின்னோட்டம் தூண்டப்பட்டு காந்த பண்புகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, இதை நம்மளும் என்ன பண்ண முடியும், மேக் பண்ண முடியும். ஹியர் எவ்ரி orbiting electron in its orbits is like to current carrying loop. ஸோ இங்கே வந்து உட்கருவு சுற்றி ஒரு கூட்டில் சுற்றி வரும் எலக்ட்ரான்கள் வந்து தனித்தனி மின் சுற்றுகளில் செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல் த எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆர்பிட்டிங் த நியூக்ளியஸ் அண்ட் ஆல்சோ இட் ஹாவ் அ ஓன் பாத் டு கேரியிங் ஏ current in a loop. Even though in all material electron orbital around the nucleus, only for certain special type of material is called magnetic material. அதாவது எல்லா பொருளுமே எல்லா மெட்டீரியல்ஸுமே என்ன ஆகும், நியூக்ளியஸை சுற்றி தான் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும் போது தான் என்ன ஆகும், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். ஆனால் சில சப்ஸ்டன்ஸில் என்ன ஆகுங்க, நியூக்ளியஸை சுற்றி இருக்கிற எலக்ட்ரான்கள் சேர்ந்தே நமக்கு என்ன ஆகும், பெர்மனன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, is called magnetic material of motion of electrons around the nucleus get added up, and the result we have permanent magnetic field. அதனால் நமக்கு என்ன உருவாகுங்க, permanent magnetic field அப்படின்றது உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, எல்லா பொருட்களும் எலக்ட்ரான்கள் உட்கருவை சுற்றி வந்தாலும் காந்த பொருளில் நிலைக்கப்படும் சில பொருள்கள் உட்கருவை சுற்றி இருக்கிற எலக்ட்ரான்களோட இயக்கத்தினால தான் நிலையான காந்தப்புலமே உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வட்ட காந்தப்புலம் அப்படின்றது எப்படி இருக்கும், அதாவது விலகி செல்லும் போது எப்படி விலகி செல்லும், உள்நோக்கி செல்வது வந்து எப்படி செல்லும் அப்படின்னு பாருங்கள். சரிங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டயக்ராமில் அட்ராக்டிவ் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதாவது அந்த கரண்ட் கேரியிங் ஒயரில் பார்த்திங்கன்னா கரண்ட் ஒயர் வந்து என்ன, அது ஒரு கரண்ட் பாஸ் ஆகும்போது இன்வெர்ட் டைரெக்ஷனில் போகும்போது எப்படி வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஒரு கரண்ட் அப்படின்றது இன்வெர்ட் டைரெக்ஷனில் போகும்போது இங்கேயும் இன்வெர்ட் டைரெக்ஷனில் தான் போகுது. ஸோ நமக்கு வந்து டைரெக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ரெண்டுமே என்ன டைரெக்ஷனில் போகுதுங்க, இன்வெர்ட் டைரெக்ஷனில் போகும்போது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ரெண்டுமே அவுட்வர்ட்ஸ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும்போது நமக்கு என்ன கிடைக்குங்க, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆனது கிடைக்கும். அதாவது ரெண்டு இந்த மாதிரி சுற்றி சுற்றி வரும்போது நமக்கு என்ன கிடைக்குங்க, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆனது கிடைக்கும். இப்படி ஒன்று சுற்றுறதுக்கும் இது வந்து எப்படி இருக்குங்க, ஆப்போசிட்டாக சுற்றுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், இங்கே வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே ஈர்ப்பு விசையானதும் இங்கே வந்து விலக்கு விசையும் உணர்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்னா மின்னோட்டம் பாயும் இரு இணையாக வைக்கப்பட்ட கடத்தியினால் உணரும் விசையை பற்றி நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரோ மோட்டார், மின் மோட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரோ மோட்டார் பற்றி தான் பார்க்க போகிறோம். An electro motor is a device which convert electrical energy into mechanical energy. Electric motor are crucial in modern life. They are used in water pump, fan, washing machine, juicer, mixer, grinder, etc. We have already seen that when electric current is passing through the conductor placed normally in a magnetic field, a force is acting on a conductor and this force make a conducting to move. It is harnessed to construct a electric motor. So electric motor அப்படின்றது என்ன ஆகும், which converts electrical energy into mechanical energy. It is very essential in our life. It is used in many things like a water pump, fan, washing machine, juicer, mixer, grinder, etc. Here we already known electric current is passing through the conductor
in a normally it producing a magnetic field. That force acting on a conductor is it's a direction of a conductor to move. அதாவது மின்னாற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றும் கருவிதை மின்னோட்டம் மின் மோட்டார்னு சொல்கிறோம். இது வந்து நம்மளோட வாழ்க்கையில் தண்ணீர் பம்பு, மின் விசிறி, சலவை இயந்திரம், சாறு பிழியும் கருவி, மாவரைக்கும் இயந்திரம், இது எல்லாத்துலேயுமே பயன்படுது. ஒரு காந்த புலத்தில் வைக்கும் ஒரு கடத்தியில் ஒரு விசையானது செயல்பட்டு அந்த கடத்தியை இயக்கிறது தான் நம்ம இங்கே படிச்சிருக்கோம். சரிங்களா? அதுதான் இங்கே என்னென்னு சொல்கிறோம், நம்ம மின் மோட்டாரோட தத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த மோட்டார் ஒர்க்ஸ், we need to understand how the current carrying coil experiencing turning effect when placed inside the permanent magnetic field. இங்கே என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி அந்த மோட்டார் how it will function worked அது பார்க்க போகிறோம். அடுத்து current carrying coil, கரண்ட் எடுத்துகிட்டு போகிற காயில் வந்து நம்ம இன்சைட் த மேக்னெட் வைக்கும்போது அந்த எஃபெக்ட் எப்படி டேர்ன் ஆகுது அப்படின்றதையும் பார்க்கலாம். மோட்டார் எவ்வாறு இயங்குதுன்னையும் ஒரு நிலையான காந்தப்புலத்தில் உள்ள வைக்கப்படும் மின்சுருள் வந்து எப்படி திருப்பு விளைவை ஏற்படுத்துது அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்கலாம். சரி பாருங்கள். In figure 3.16 அதாவது 5.13ல a simple coil is placed inside two poles of magnet. ஒரு காயில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 2 poles of magnet நடுவில் வைக்கிறாங்க. ஒரு எளிய கம்பி சுருளில் 2 காந்த துருவங்களுக்கு நடுவில் வைக்கணும். How now look at the current carrying conductor segment A and B. A B அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு நடுவில் வைக்கிற மாதிரி வைக்கிறோம். சரிங்களா? the direction of current towards B, அதாவது கரண்ட் வந்து எதை பார்த்து போகுதுங்க, B பார்த்து போகுது. வேறு கண்டக்டர் செக்மெண்ட் CD is the direction is இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற சிடி டைரெக்ஷனுக்கு அது எப்படி இருக்கும், ஆப்போசிட்டில் இருக்கும். அந்த கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் இன் ஆப்போசிட் டைரெக்ஷன் ஆஃப் செக்மெண்ட் ஏபி அண்ட் சிடி. அப்போது கரண்ட் வந்து எந்த ரெண்டுக்கும் ஆப்போசிட் இருக்குதா, ஏபிக்கும் சிடிக்கும் எப்படி இருக்குதுங்க, ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? த டைரெக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் செக்மெண்ட் வுட் பி ஆப்போசிட் டைரெக்ஷன் அக்கார்டிங் டு ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். சரிங்களா? அதாவது டைரெக்ஷன் ஆஃப் மோஷன் அப்படின்ற கடத்தி இயங்கும் திசை அப்படின்றது எப்படி இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? when two ends of coil experience force in opposite direction, அப்போ இந்த 2 பகுதிகளும் எப்படி இருக்குங்க, ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள். இப்போ இந்த மேக்னெட் இருக்கு இல்லையா, இந்த 2 மேக்னெட்டுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணி வைக்கிறோங்க, காயில்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். இந்த காயில்ஸில் பாருங்கள், கரண்ட் கேரியிங் டைரெக்ஷன் அப்படின்றது எப்படி இருக்குங்க, ஏபியிலேருந்து வரும்போது ஏபியில் இருக்கிறதும் சிடிக்கும் எப்படி இருக்குங்க, ஆப்போசிட்டாக இருக்கும். ஏபிக்கு இப்படி போச்சுன்னா சிடிக்கு இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரும். சரிங்களா? அப்போ இந்த ரெண்டும் எப்படி இருக்குங்க, எதிரெதிர் திசையில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எதிரெதிர் திசையில் இருக்கும்போது ஃப்ளமிங்கோட எந்த விதியை ஃபாலோ பண்ணுதுங்க, லெஃப்ட் ஹேண்ட் ரூல், இடது கை விதியை தான் இங்கே வந்து பண்ணும். சரிங்களா? இதோட ஆக்சில் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்றது மாறும். சியிலேருந்து பிக்கு தான் இருக்கும், அதே மாதிரி டியிலேருந்து ஏக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. பாருங்கள். if the current flow in along with ABCD, current வந்து எதுக்கு போகுதுங்க, ABCD வழியாக போகும்போது then the coil will rotate in a clockwise direction first, then anti-clockwise direction. சரிங்களா? அப்போ ஏபிசிடி வழியாக என்ன போகுதுங்க, கரண்ட் வந்து பாஸ் ஆகும்போது, சரிங்களா, கரண்ட் வந்து எப்படி பாஸ் ஆகுது, ஏபிசிடி வழியாக பாஸ் ஆகும்போது அதோட ரொட்டேஷன் எப்படி இருக்குங்க, ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது, பர்பெண்டிகுலராக இருக்குது. மின்னோட்டமானது ஏபிசிடி வழியாக பாயும்போது கம்புச்சுருளில் வந்து எப்படி இருக்குங்க, கடிகார திசையிலையும் ஃபஸ்ட்டு கிளாக் வைஸில் சுற்றும், அப்புறம் என்ன கிளாக் வைஸில் சுற்றும், ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும், எதிர் கடிகார திசையில் சுற்றும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல் பாதியில் ஏபிசிடி வழியாகவும், ரெண்டாவது பாதியில் எது வழியாகவும் கரண்ட் போகும், ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து கரண்ட் ஏபிசிடி வழியாகவும், அடுத்த பார்ட்டில் ஆப்போசிட்டாக டிசிபிஏ வழியாகவும் பாயும். இது வந்து கிளாக் வைஸ் கடிகார திசை, இது வந்து என்னங்க ஆன்டி கிளாக் வைஸ். சரிங்களா? மின்னோட்ட திசை மாற்றி பிளவு வளைய திசை மாற்றியாக செயல்படும். சரிங்களா? இது வந்து இந்த மாதிரி திசையை மாற்றி வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. டேர்னிங் த காயில் எஃபெக்ட் அப்படின்றது. ஓகேவா? பாருங்க. இஃப்
we want to make a coil rotate in any one direction. ஸோ அந்த காயில் வந்து நம்ம ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா say clockwise, then the direction of current should along ABCD in a first half rotation. அப்போ ஏதாவது ஒரு திசையில் நம்ம சுற்றும் போது கரண்ட் வந்து என்ன பண்ணும், ஃபஸ்ட் ஆஃப் ரொட்டேஷனில் வந்து ABCD அப்படின்னு சுற்றும். சரிங்களா, இப்போ இங்கேயே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் எப்படி போச்சு, ABCD அப்படின்னு போச்சு ஃபஸ்ட் ஆஃபில். அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாம் த அனதர் ஹாஃப் ரொட்டேஷன் அப்படிங்கும்போது எப்படி இருக்குங்க, இந்த ABCD அப்படின்றது ஆப்போசிட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இப்படி போய் இப்படி வந்தது, அடுத்து இப்படி போய் இப்படி வந்தது. எப்படி இருக்குங்க, ஃபஸ்ட் ஆஃப் ரொட்டேஷனுக்கும் செகண்ட் ஆஃப் ரொட்டேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. டு சேஞ்ச் த டைரெக்ஷன் ஆஃப் அ கரண்ட் அந்த ஸ்மால் டிவைஸ் இஸ் கால் ஸ்ப்ளிட் ரிங் கம்யூட்டேட்டர் இஸ் யூஸ். அப்போது இந்த கரண்ட் டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், இங்கே இருக்கக்கூடிய ஸ்ப்ளிட் ரிங் கம்யூட்டேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, அது வந்து பிளவு வளைய திசை மாற்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறத வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், அதோட டைரெக்ஷனை மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, when the gap in a split ring commutator is aligned with the terminal x and y. ஸோ இதில் வந்து split ring commutator இருக்கக்கூடிய கேப் வந்து எதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோங்க, x and yல ஃபிக்ஸ் பண்ணுறோம். there is no flow of current in the coil. அப்போது கேப் இருக்கும்போது கரண்ட் வந்து என்ன ஆகுதுங்க, ஃப்ளோ ஆகாது. சரிங்களா, பிளவு வளையத்தில் உள்ள இடைவெளி முனையம் x and y இணைந்து இருக்கும்போது இதோட மின்னோட்டம் இருக்குல்ல. சரிங்களா, பட் த காயில் இஸ் மூவிங், அந்த ஸ்ப்ளிட் ரிங் வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா இட் கண்டினியூஸ் டு மூவ் ஃபார்வர்ட் பிரிங்கிங் ஒன் ஆஃப் த ஸ்ப்ளிட் ரிங் கம்யூட்டேட்டர்ஸ் காண்டாக்ட் வித் கார்பன் ப்ரஷஸ். சரிங்களா, அப்படி மூவ் ஆகும்போது என்ன ஆகும், ஒரு ஸ்ப்ளிட் ரிங் வந்து எதை போய் டச் பண்ணும், கார்பன் ப்ரஷஸை வந்து டச் பண்ணும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து கேப் இருக்குதா, இப்போ வந்து எந்த ஒரு கரண்ட்டும் பாஸ் ஆகிருக்காது. சரிங்களா, இதே அந்த கரண்ட் பாஸ் ஆகும்போது அந்த ஸ்ப்ளிட் ரிங் என்ன ஆகும், எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்ற கார்பன் ப்ரஷஸ், கார்பன் தூரிகை கூட அதை டச் பண்ணும். சரிங்களா, அப்படி டச் பண்ணும்போது என்ன ஆகும், மின்னோட்டத்தோட திருப்புதல் வந்து ஒரு அரை சுற்றிலும் மாறிட்டே இருக்கும். ஸோ டைரக்ஷன் சேஞ்சஸ் இஸ் that means electric current direction will be changed. சரிங்களா, ஃபஸ்ட் ஆஃப் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனால் செகண்ட் ஆஃப் வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும். இந்த மாதிரி என்ன ஆகிட்டே இருக்குங்க, மாறி மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, இதுதான் என்னென்னா அந்த கார்பன் ப்ரஷ். ஓகேவா, அதாவது இது வந்து ஸ்ப்ளிட் ரிங்கு, இது வந்து ஸ்ப்ளிட் ரிங்கு. ஸோ டேர்ன் ஆகும்போது என்ன ஆகுங்க, இப்போ ஓப்பனில் இருக்குது, அது போய் இந்த பக்கம் டேர்ன் ஆச்சுன்னா இந்த கார்பன் ப்ரஷில் படும், மறுபடியும் இது டேர்ன் ஆகும்போது இந்த கார்பன் ப்ரஷில் படும். இந்த மாதிரி என்ன ஆகிட்டே இருக்குங்க, மாறிட்டே இருக்கும். சரிங்களா, the reversing the current is repeated at each half rotation. ஸோ கரண்ட் ரிவர்ஸ் ஆகிறது என்னென்ன, ஒரு ஹாஃப் ரொட்டேஷனுக்கும் மாறிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. கிவிங் ரைஸ் டு கண்டினியூஸ் ரொட்டேஷன் ஆஃப் அ காயில். ஸோ அதனால் என்னாகும், இந்த காயில் வந்து கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு அரை சுற்றிலும் கம்பிச்சுருள் வந்து தொடர்ச்சியான சுழற்சியை ஏற்படுத்திகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து த ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் காயில் கேன் பி இன்க்ரீஸ்டு பை, ஒரு சுருளோட சுழற்சி வேகத்தை எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், இந்த காயில் வந்து ஸ்பீடாக சுற்றணும்னா என்னெல்லாம் பண்ணால் ஸ்பீடாக சுற்றும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் இன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் அ கரண்ட் இன் காயில் இருக்கக்கூடிய கரண்ட்டோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ 1 amp அப்படின்னு இருந்துச்சுன்னா அடுத்து 2 ampere 3 ampere அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, அடுத்து இன்க்ரீஸ் இந்த நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இந்த காயில், அந்த காயிலை நம்ம சுற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய டேர்ன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். அடுத்து இன்க்ரீஸ் இந்த ஏரியா ஆஃப் அ காயில், இப்போ வந்து காயிலோட ஏரியா வந்து ஒரு 2 π இருக்குது அப்படின்னா ஒரு 3 π அந்த அளவுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். அடுத்து இன்க்ரீஸிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ நம்ம எதோட ஃபீல்டையும் இன்க்ரீஸ் பண்ணணும், மேக்னெட்டிக் ஃபீல்டையும் இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த காயிலோட ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் வந்து எப்படி இருக்குங்க, அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, இதுதான் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் மோட்டாரோட ஃபங்க்ஷன்ஸ், எப்படியெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது, இதில் வந்து எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது பார்த்தோம். இதில் யாருக்காவது டவுட் இருக்குங்களா, டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.